வணக்கம். அறிவுத்திடலில் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொதுத்தமிழ். முதல் கேள்வி, சென்னை கந்த கோட்டத்து இறைவன் மீது வள்ளலார் பாடியது எது? விடை தெய்வ மணிமாலை. இரண்டாவது கேள்வி, காமராசர் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம்? விடை கன்னியாகுமரி. மூன்றாவது கேள்வி, காந்திய கவிஞர் எழுதிய சிறு காப்பியங்களின் எண்ணிக்கை? விடை 5. நாலாவது கேள்வி, நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? விடை 2004. ஐந்தாவது கேள்வி, பருந்திமார் கலைஞருக்கு பேராசிரியர் பணி வழங்க முற்பட்ட பல்கலைக்கழகம் எது? விடை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். ஆறாவது கேள்வி, நிற்க நேரமில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை சாலை இளந்திரையன். ஏழாவது கேள்வி, வேதாந்த சித்தாந்த வித்தகச் சித்தர் கணமே என தாயுமானவர் எப்பாடல் வழியாக போற்றினார்? விடை சித்தர் கணம். எட்டாவது கேள்வி, பாஞ்சாலி சபதத்தில் விதுரனை தூதுவிடல் பகுதி எந்த சருக்கத்தில் இடம்பெற்றுள்ளது? விடை முதல் சருக்கத்தில். ஒன்பதாவது கேள்வி, பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுற ஒரு படம் பிடித்து காட்டியவர் யார்? விடை வாணிதாசன். பத்தாவது கேள்வி, தமிழர்களால் யவனர் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? விடை ரோமானியர்கள், கிரேக்கர்கள். 11வது கேள்வி, உங்களுடைய தருமமும் கருமமுமே உங்களை காக்கும் என்று கூறியவர் யார்? விடை கா. அயோத்திதாச பண்டிதர். 12வது கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர்? விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 13வது கேள்வி, எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர்? விடை வாணிதாசன். 14வது கேள்வி, சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் குப்பையும் தனந்தேன் என பாடியவர்? விடை வள்ளலார். 15வது கேள்வி, உ.வே.சாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர்? விடை சூழியல் வின்சோன். 16வது கேள்வி, எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர்? விடை அண்ணல் அம்பேத்கர். 17வது கேள்வி, தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர்? விடை திரு வி.க. 18வது கேள்வி, வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது? விடை செவாலியர். 19வது கேள்வி, ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம்? விடை மதுரை. 20வது கேள்வி, ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் யார்? விடை கம்பர். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருந்தால் என்னுடைய அறிவு தேடல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.